ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுமா, 500, 550 வருஷம் வரைக்குமே வந்துட்டு மனிதன் ஆ குடுக்குற பாசிட்டிவான எனர்ஜி வந்துட்டு ரிசீவ் பண்ணி அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, எது எதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கோ, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேட் ஆகுமா. நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் அனுப்புற நல்ல சிக்னல்ஸ் வந்து நல்ல எனர்ஜிஸ வந்து யூனிவர்ஸ்ல போயிட்டு யூனிவர்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆறது வந்து நம்மளுக்கு அந்த செடாட்ரிஸ் வந்து இலைகள் வழியாக அந்த எனர்ஜியை இழுத்துக்கிட்டு அதை அப்படியே அந்த மரத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்? ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்னா, அது வந்து காஸ்மோஸ்ல வெளியவே போகாதாம். அது வந்து எர்த்துக்குள்ள போயிட்டு அந்த நம்மளோட எர்த்தோடைய கோருக்கு போயிடுமா. அந்த நம்ம என்ன ஒரு நெகட்டிவான டார்க்கர் தாட்ஸ் ரிலீஸ் பண்றோமோ, அது எல்லாமே வந்து நம்ம எர்த்தோடைய கோருக்கு போயிட்டு அந்த எர்த்ல இருந்து வால்கனோ வெடிப்பு, அதுக்கப்புறமா வந்து யுத்தம், அப்புறமா நிறைய ஃப்ளட்ஸ் இது எல்லாமே வந்து வருமா. ஆன்மீக நண்பர்களுக்கு நம்ம வந்து அனஸ்தீசியாவோட சப்ஜெக்ட இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஸோ நம்ம வந்து நேத்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதாவது ரிங்கிங் செடார்ஸ். இந்த புக்கோடைய சீரீஸே வந்துட்டு ரிங்கிங் செடார்ஸ் சீரீஸ் அப்படின்னு தான். அவங்களுடைய பப்ளிகேஷன் நேமே வந்து ரிங்கிங் செடார்ஸ். ஸோ த ரிங்கிங் செடார் சீரீஸ் அப்படின்ற புக்ஸ் தான் வந்து அனஸ்தீசியா வந்து ஃபர்ஸ்ட் புக்கு. ஸோ அந்த புக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விளாடிமிர் மிக்ரே அவர்கள் வந்து ஒரு ஓப் ரிவர்ல ஒரு ஒரு 4 மாசம் அந்த ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரேட வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ரஷ்யால அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய நிறைய இதெல்லாம் போட்டுக்கிட்டு போறாரு. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கிராமமா போயிட்டே இருக்காரு. அதுல ஒரு கிராமத்துல தான் 2 பேர் வந்து இவர மீட் பண்றாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இதுவரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரியா தான் இருந்தாரு. இப்ப வந்து இவங்கள மீட் பண்றாங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு அவங்களுடைய குரூல இருந்து ஒரு 40, 50 பேர வந்து கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஒரு ரிங்கிங் செடார்ஸ் அப்படின்ற ஒரு மரம், அந்த மரத்த வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றாரு. ஸோ அப்போ இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து அ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்காக எனக்கு வந்து காசெல்லாம் தேவையில்ல." இவங்க மேக்ஸிமம் இவர் வந்து பிசினஸ் மேன் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் யாருமே எதுவுமே ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன்ல தான் இருப்பாரு. இவரு வந்து பயங்கர பிசிக்கலான ஒரு பர்சன் தான். ஸோ அதனால அவரு சொல்ற விஷயங்கள் வந்து இவரால புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அ அவங்க 2 பேர் வந்து அ இவரு கிளம்பி போறதுக்குள்ள இவருக்கு ஒரு பெண்டன்ட் கூட போட்டுடுறாங்க. அவங்களுடைய செக்ரட்டரி கூட போடுறாங்க. அவங்க வந்து ரிங்கிங் செடார்ஸ பத்தி இன்ட்ரஸ்டிங்கான நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அத வந்து நம்ம கொஞ்சமா பார்ப்போம். ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ்னா என்ன? அவ்ளோ ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த ரிங்கிங் செடார்ஸ் அப்படின்ற ஒரு மரத்துக்கு ஒரு அந்த பைன் கோன்ஸ் எல்லாம் இருக்குமாம். அந்த பைன் லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நீடில் மாதிரி ஒரு ஊசி ஊசியா இருக்கும். இது வந்து நம்ம கனடாலயும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரஷ்யாலயும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுமா, 500, 550 வருஷம் வரைக்குமே வந்துட்டு மனிதன் அ குடுக்குற பாசிட்டிவான எனர்ஜி வந்துட்டு ரிசீவ் பண்ணி அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஓ எது எதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கோ, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேட் ஆகுமாம். அதாவது நீங்க ஒரு நல்ல அன்பான ஒரு லவ் எனர்ஜிய வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது, அந்த ஒரு லவ் எனர்ஜி இருக்கிற அந்த ஒரு அ அ வைப்ரேஷன் வந்துட்டு காஸ்மிக்ல போயிட்டு நெறைய செலஸ்டியல் பாடிஸ் அதாவது சூரியன், சந்திரன் இந்த மாரி நெறைய அ வேற நெறைய செலஸ்டியல் பாடிஸ் அப்டின்னா, அந்த இறைப்பொருள் மாதிரி இருக்கிற அந்த அ நட்சத்திரங்கள் அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரேஸ வந்து
திரும்ப குடுக்குமாம். இந்த மாரி பண்ற ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து சன்னும் ஒண்ணு. அது வந்து சன்னு வந்து ஆனா 1% மட்டும் தான் அது நம்மளுக்கு திரும்ப குடுக்குது. மித்த அ இன்னமும் வந்து நெறைய அந்த லவ் எனர்ஜிஸ் வந்து திரும்ப வருது நம்மளுக்கு. ஸோ அந்த மாரி வர்ற எனர்ஜிஸ் எல்லாமே வந்து இந்த பைன் ட்ரீ என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் அனுப்புற நல்ல சிக்னல்ஸ வந்து, நல்ல எனர்ஜிஸ வந்து அ யூனிவர்ஸ்ல போயிட்டு, யூனிவர்ஸ்லருந்து ரிஃப்ளெக்ட் ஆறது வந்து நம்மளுக்கு அந்த அ செடாட்ரிஸ் வந்து அதனுடைய அ ஊசி முனையான அ இலைகள் வழியாக அந்த எனர்ஜிய இழுத்துக்கிட்டு, அத அப்படியே அந்த மரத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த நட்ஸும் சரி, அந்த மரமும் சரி, அது எல்லாமே வந்து மனிதனுடைய தாட்ஸ நல்ல தாட்ஸ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். ஸோ அது எப்போ வரைக்கும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, 500, 550 இயர்ஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணுமாம். ஸ்டோர் பண்ணி, இனி இடம் இல்ல, என்கிட்ட இடம் இல்ல, அந்த மரம் ஃபுல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா, அ அதுக்கப்புறமா என்ன பண்ணும்னா, ஒரு ரிங்கிங் சவுண்ட வந்து ரிலீஸ் பண்ணும். ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு அ குய்ன்னு ஒரு சவுண்ட வந்து அது கிரியேட் பண்ணும். அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா, ம் 3 வருஷம் அத வெயிட் பண்ணுமாம். அதாவது அந்த மரத்த யாராவது கட் பண்ணிட்டு, மறுபடியும் அத வந்து திரும்ப குடுக்கணும். அதாவது இத்தன நாள் வந்து அத ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அத வந்து மறுபடியும் திரும்பவும் குடுக்கணும் இந்த உலகத்துக்கு. நான் வாங்குன நல்லதெல்லாம் நான் வந்து மறுபடியும் மனிதர்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு, அ எ அந்த ரிங்கிங் சவுண்ட் வந்து ஒரு சிக்னலா மனிதனுக்கு குடுக்குது. பட் ஈவன் தோ அந்த 3 வருஷம் அத வெயிட் பண்ண அந்த சிக்னல் குடுக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுமா, தன்ன தானே தகிச்சுக்கிட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சுடுமா. ஸோ அதனால அ இவங்க அந்த பெரியவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த மரத்த வெட்டி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. ஸோ இவரு வந்து நம்ப மாட்டேன்றாரு. ஏன்னா ஒரு மரம் யாருமே ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுவும் ஒரு செடார் வுட்டு பயங்கரமான காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் செடார். செடார் நட் ஆயிலும் சரி, செடார் வுட்டும் நெறைய இந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமாம். செடார் வுட்ல தயார் பண்றது. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, அ இவரால வந்து நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் திங் வந்து 3 நாள் வந்து டிலே ஆயிருக்கு அவங்களுக்கு அந்த ஷிப்பு. அதனால நெறைய லாஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி. அதனால இன்னமும் லாஸ் பண்ண முடியாது. உள்ளார போக முடியாது அப்டின்றதால, அ அவரு வந்து அந்த ஷிப் ஏறி போறாரு. இதுக்குள்ள அவங்க வந்து அந்த செடார் பெண்டன்ட்ட வந்து இவருக்கும், இவரோட செக்ரட்டரிக்கும் போட்டு விட்டுர்றாங்க. பட் ஆனா, இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த செடார் நட் போடுற விதானம்னு சொல்றாங்க. அந்த செடார் நட் வந்து அ ஓகே. இவரு என்ன சொல்றாருன்னா, அ இப்பல்லாம் கோல்டு தான் ரொம்ப ஃபேமஸு. இந்த வுமன்லாம் வந்து பெண்கள்லாம் வந்து தங்கம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. யாரு இந்த உட இது மரம் மரத்துல செஞ்ச பெண்டன்ட்லாம் யாரு போட போறாங்க? யாருமே எனக்கு விக்கவே விக்காதுப்பா இது. இந்த பொருளே விக்காது சுத்தமா அப்டின்றாங்க. அவரு என்ன சொல்றாரு, நீங்க விக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயா குடுங்க. உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா குடுக்கறதுக்கு பதிலா நாங்க வந்து உங்களுக்கு வேணுச்சா ட்ரை மஷ்ரூம்ஸ் அப்டின்னு தர்றோம் அப்டின்றாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து இது பண்றது கிடையாது. ஸோ இதுக்கு நடுவுல வந்து இப்போ நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அ வைப்ரேட் ஆயி நம்மளுக்கு யூனிவர்ஸ்லேருந்து வந்து இந்த செடார் ட்ரீல ஸ்டோர் ஆகுது இல்லையா? எனர்ஜி ஃபுல்லாவே. அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்? ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்னா, அது வந்து காஸ்மோஸ்ல வெளியவே போகாதாம். அது வந்து எர்த்துக்குள்ள அ போயிட்டு அந்த நம்மளோட எர்த்தோடைய கோருக்கு போயிடுமா, அந்த நம்ம என்ன ஒரு நெகட்டிவான டார்க்கர் தாட்ஸ் ரிலீஸ் பண்றோமோ, அது எல்லாமே வந்து நம்ம எர்த்தோடைய கோருக்கு போயிட்டு, அந்த அ எர்த்ல இருந்து வால்கனோ வெடிப்பு, அதுக்கப்புறமா வந்து யுத்தம், அப்புறமா நெறைய ஃப்ளட்ஸு இது எல்லாமே வந்து வருமாம். ஸோ இந்த ஃப்ளட்ஸ் இந்த நாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மனிதர்கள் கிரியேட் பண்ற கெட்ட யோசனைகள். அது வந்து காஸ்மோஸ் விட்டு வெளியவே போகாதாம். ரிஃப்ளெக்ட்டே ஆவாது. அது வந்து நம்ம பூமிக்குள்ளேயே போயிட்டு, அது வந்து இந்த மாரி அ சுல் இயற்கை பேரழிவுகளா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போமா.
ஸோ, அதனால வந்து இவரு சொல்றது எல்லாமே இவருக்கு நம்புற மாரி தான் இருக்கு. பட் ஆனா நம்பாத மாதிரியும் இருக்கு. அதனால இவருக்கு அப்போ சொல்றது புரியல. அப்ப இவங்க 2 பேரும் வந்து என்ன பேசிக்கிறாங்க, மேபி நான் வந்து அவரு அவரு வந்து கன்வின்சிங்கா எனக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ, ஆ ஸோ அந்த மாரி அந்த பெண்டன்ட்ட வந்து கையாலேயே ரப் பண்ணணும். அந்த பெண்டன்ட் போடுற விதானமும் அவங்க சொல்றாங்க. ஸோ, அந்த பெண்டன்ட்ட ஒரு துண்டு வந்து பெண்டன்ட் மாரி போட்டுக்கணும் நாம. போட்டதுக்கு அப்புறமா, இந்த நம்மளுடைய அ அ உள்ளங்கையில வச்சுட்டு, உள்ளங்கைய அந்த பெண்டன்ட் மேல வச்சுட்டு, இப்டி அழுத்துனோம்னா, நம்மளுக்கு ஒரு டிக்லிங் ஃபீலிங் வருமா. ஒரு அ ஷாக் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அ டிக்லிங் ஃபீலிங் அப்டின்னுவோம். ஏதாவது ஒரு என்னது மெய் சிலிர்க்கிற ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு ஃபீலிங் வருமா. அது வந்து ஒரு அடையாளம். நம்ம வந்து அந்த ஸ் அ காஸ்மிக் இதோட கனெக்டிவிட்டி ஆயிட்டோம் அப்டின்றதுக்கு. ஸோ அப்படி அந்த செடார் நட் போடும்போது, அத வந்து நம்ம கைகளாலேயே வந்து ரப் பண்ணணுமா. அது ரப் பண்ண ஃபர்ஸ்ட்டு 3 வருஷம் மட்டும் அது ரொம்ப இதுவா இருக்குமா. அதுக்கப்புறமா வந்து அது அழகான ரொம்ப ஷைனிங் ஆகுமா. ஸோ கைகளால தான் நீங்க வந்து தேய்ச்சு ரப் பண்ணி அத ஷைன் கொண்டு வரணும். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா அது இன்னமும் அழகாயிட்டே போகும். அந்த மாதிரி அந்த பெண்டன்ட் உடைய எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இவரு வந்து எல்லா நோயும் கியூர் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஆமா எல்லா நோயும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நோயுமே இந்த ரிங்கிங் செடார்ஸ் பெண்டன்ட் போடுறதால கியூர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அந்த பெண்டன்ட்டால ஹீலிங் ப்ராப்பர்ட்டீஸ் பயங்கரமா இருக்கு. அது எப்படின்னா, அது வந்து நம்பக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ரொம்ப பாசிட்டிவான அந்த செடார் ஒரு சின்ன செடார் அ துண்டுலயே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குமா. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்ற அ விஷயமும் அங்க வருது. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே வந்து அது ஸ்டோர் ஆயி, அந்த காஸ்மிக் எனர்ஜியோட பயங்கரமான கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் தான் வந்து அந்த ரிங்கிங் செடார்ஸ் அப்டின்றாங்க. ஆக்சுவலா இந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது மாஸ்டர்ஸ். ஏன்னா, இது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணா தான் உண்டு. இது யாருமே விக்க மாட்டாங்க. ரிங்கிங் செடார் வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். அத வந்து கண்டுபிடிச்சு அந்த மரம் அ அந்த மரத்துலருந்து ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அத வந்து கடவுளுடைய ஒரு கிஃப்ட்டா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ, அதனால இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. பட் ஆனா, அது நடக்கிறது மாரி இல்ல. ஸோ, இவரு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆறாரு. அப்போ நெறைய படிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ, இதுக்கப்புறமா வந்துட்டு அவரு நெறைய விஷயங்களும் பார்க்குறாரு. ஏன்னா, அலெக்சாண்டர் அப்படின்றவங்க வந்து ஆ இந்த ரிங்கிங் செடார்ஸ் அந்த பைன் நட்ஸ சா அ அந்த 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 பைன் நட்ஸ வந்து கூடியவராம். அவரு வந்து அந்த ரெஸ்லிங் சாம்பியனா பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஏ நெறைய வருஷம் வந்து அவரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லிங் சாம்பியனா இருந்திருக்காராம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பைன் நட்ஸ் கன்சியூம் பண்ணவங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. இந்த பைன் நட்ஸ் சாப்பிடுறவங்க. ஸோ இது ஏதோ உண்மையா இருக்கு போல அப்படின்னு இவரு வந்து இன்னமும் நெறைய ரிசர்ச் பண்றாரு. அதுல வந்து ஒரு அந்த ஆயிலையும் வந்து அவரு வந்து ட்ரை பண்றாரு. அந்த ஆயில் டேஸ்ட் பண்ண வந்து அதுல வந்து ஒரு ட்ராப்ஸ் கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் வந்து ஒரிஜினல் இருக்கு. மீதி எல்லாம் வேறன்னு இவரு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ஆயில் வந்து இந்த சீட்ஸ் வந்து நம்ம ரஷ்யால இருந்து தான் இவங்கலாம் எடுத்துன்னு போயிட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்காரங்க ஆயில் தயார் பண்றாங்க. இந்த ஃபார்முலா நம்மளுக்கே தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம ஒட்டுமொத்த ரஷ்யாவோடைய கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துடுமே! ஏன்னா நம்ம இப்ப வந்து எப்படி இருக்கோம்னா, ஏன்னா அப்போ வந்து அந்த யுத்தம் அதெல்லாம் யுஎஸ்எஸ்ஆர் வந்து டிவைட் ஆன டைமு. இப்போ நம்ம ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம். இந்த ஒரு செடார் ஆயிலால நம்ம வந்து ப ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் வந்து நல்ல பணக்காரர் ஆக்கிடலாம் அப்படின்ற மாரி அவரு யோசிக்கிறாரு. ஸோ இத வந்து இவரு கேஷ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த மறுபடியும் இன்னொரு மிஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறமா. ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த மிஷனுக்கு போயிட்டு, இ இவருக்கு வந்து புரிஞ்சிருது. ஆக்சுவலா அ இவரும் அந்த பெரியவங்க 2 பேரும் பேசுறது வந்து அந்த ஷிப்ல இருக்கிறவங்க நெறைய பேரு
கேட்டுருக்காங்க. அதனால இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் வந்து புதுசா நெறைய பேர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. அவங்க வந்துட்டு வாலண்டியரா வந்தவங்களும் இருக்காங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் நெறைய டபுள் பேமெண்ட் வேணும். அந்த மாரி அடிஷனலா கூட கேட்கறாங்க. பட் ஆனா இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. என்ன யாரோ வந்து அ உளவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அது யாரு பண்றாங்க? எதுக்காக பண்றாங்க? அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா நான் வந்து இந்த ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த ஒரு வில்லேஜ் எங்க வந்து அவங்க 2 பேரையும் மீட் பண்ணாங்களோ, அதுக்கு கொஞ்சம் தூரமா வந்துட்டு அவரு ஷிப்ப பார்க் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து இந்த மாரி மறுபடியும் அவங்கள தேடி போறேன். அ நீங்க வந்து உங்களுடைய ஷிப்ப கன்டின்யூ பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த ம த் அ அ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஒரு நாள் சொல்றாரு. அந்த நாள்ல வந்து நீங்க வந்துடணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு இவரு வந்து அந்த ஷிப் அங்க விட்டுட்டு, ஒரு சின்ன மோட்டார் போட்ட எடுத்துட்டு, அவரு மீட் பண்ண வில்லேஜ் இருக்கு இல்லையா? அந்த பெரியவங்க 2 பேரு. அந்த வில்லேஜுக்கு போறாரு. ஸோ போனதுக்கு அப்புறமா அங்க வந்து பார்த்தா, அங்க தான் வந்து இந்த அனஸ்தீசியாவ பார்க்குறாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்கர்ட் போட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு பழைய ஒரு ஜாக்கெட்ட போட்டுருக்காங்க. பிளஸ் ஒரு கர்ச்சீஃப் அவங்க ஹெட்ல இருந்து அந்த சளியெல்லாம் உள்ள போகாத மாரி அந்த ரஷ்யன்ஸே அ போட்டிருப்பாங்க இல்லையா? ரொம்ப ஒரு பெரிய கர்ச்சீஃப வந்து அவங்க தலையில இருந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஒரு ஸ்கார்ஃப் வந்து ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி அப்புறம் ஒரு அ இந்த காலுக்கு வந்து ஒரு கிளவுஸ் மாதிரி அவங்க வந்து என்னன்னா, அ காத்து உள்ள போகாத மாரி ரப்பர்ல செஞ்ச ஒரு பொருள்ல அவங்க வந்து ஃபுல்லாமே ஒரு அ கால்ல லாங் பூட்ஸ் மாரி அவங்க போட்டிருப்பாங்க. இது வந்து அந்த நார்த் சைடு, அந்த ரஷ்யாவோட நார்த் சைடு, இந்த சைபீரியா அப்படின்றது நார்த்தன் சைடு அப்படின்றாங்க. ஸோ அங்க வந்து காமனா இந்த மாரி தான் ட்ரெஸ் அப் பண்ணுவாங்களாம். ஸோ இவரு வந்து நெறைய பேர மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த வில்லேஜ் சைடெல்லாம். ஆனா இவுங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாடர்னா இருக்காங்க. ஆ ஸோ இவரு வந்து இன்னொரு டிவி ப்ரோகிராம்ல வந்து இதே ஒரு சைபீரியன் இதுல ஒரு ஃபேமிலி வந்து அ மீட் பண்ணியிருக்காங்க. அ டிவில ப்ரோகிராம்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து என்னன்னா, அந்த சைபீரியன்ல இந்த மாரி ரிமோட்டா தான் ரொம்ப வருஷமா அவங்களும் வந்து இருந்திருக்காங்க. பட் ஆனா அந்த ஃபேமிலி வந்து மனித இனத்த வந்து ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ம் சரியில்லாத விஷயமா, அவங்க வந்து ஒரு வெறுப்பா வந்து பார்த்துட்டுருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அ அந்த மோட்டார் போட்லேருந்து மேல வரது ஹேண்ட் குடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கிரீட்டிங்கா இருக்கு அவங்களுக்கு. விளாமிடர் அப்படின்றாங்க. இவங்க பேரு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி இவங்க கூட பேசுனப்போ, இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி கூட இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸோ அதனால அ ஸோ அ சரின்னு அவரு வந்து ஏறி போறாரு. சரி இங்கருந்து அ கேட்கறாரு ஃபர்ஸ்ட்டு. என்னன்னா, அ இந்த மாரி பெரியவங்க 2 பேர் இருந்தாங்களே, அவங்க எங்க அப்டின்னா, அவங்க வந்து என்னுடைய கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர் தான். அ அ ஸோ நான் தான் உங்கள வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன் இந்த வாட்டி. நீங்க வந்து வரீங்களா? அப்டின்னு கேட்கறாங்க. சரி, ஓகே அப்டின்னு அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? 25 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போகணும் அப்படின்னு. அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் நடந்தே தான் போகணும் அப்படின்னு. ஒரு 5 கிலோ அ அம் அ அப்புறம் வந்து இவரு வந்து அ உங்கள வந்து எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டா, நான் வந்து அனஸ்தேசியா அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு அ ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்துட்டு இவங்க வந்து அந்த ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாக்கெட்டு, அந்த ஸ்கார்ஃபு அது எல்லாமே ரிமூவ் பண்ணி அதுல வச்சுடுறாங்க. அவங்க வந்து வெறும் ஒரு அ சின்னதா ஒரு கவுன மட்டும் போட்டுருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா. அது ஆக்சுவலா ஒரு ஸ்ப்ரிங் டைம். டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா 15 டிகிரீஸ் 12 டூ 15 டிகிரீஸ் அந்த டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப கோல்டான இதுதான். ஆனா, அவங்க அந்த பெரியவங்களும் சரி, ரொம்ப ஒரு சிம்பிளான ஜாக்கெட் தான் போட்டிருந்தாங்க. அதோட வந்து உள்ள எதுவுமே போடல. வெறும் அந்த ஜாக்கெட் மட்டும் தான் ஓப்பனா வந்து அவங்க செஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ அ அனஸ்தீசியா வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லேசான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அவ்வளோ குளிர்மையான ஒரு டெம்பரேச்சர்ல. சாதாரணமா வந்து நெறைய ஜாக்கெட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க ரஷ்யால. பட் ஆனா அவங்க வந்து அப்படி இல்ல.